இந்த கூட்டம் மேடையில் அமர்ந்து பார்க்கிறேன். பிரம்மாண்டமான கூட்டம், மகேஷை போல் பெரிய கூட்டம். இந்த கூட்டத்தில் உரையாற்றுவதில் நான் பெருமைப்படுகிறேன். நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் சொன்னதை போல் இந்த தெரு டிஎம்கே தெரு என்று பெயர். காரணம் எல்லோருக்கும் அத்துப்படி. நேற்றுக்கு தலைவருக்கு பிறந்த நாள் முடித்துவிட்டு அண்ணா அறிவாலயத்திலிருந்து சாப்பிட போகலாம் என்றார். சாப்பிடுவதற்கு போய் உட்கார்ந்து பக்கத்திலே நான் அவனே சாப்பிட்டு கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னை கேட்டார், ஜெகத் ரட்சகனை இருக்க சொன்னேன், சாப்பாட்டுக்கு இல்லையா என்று கேட்டார். அவர் கிட்டத்தட்ட ஒரு மணி வரையும் இருந்தாங்க. ஒரு துயர சம்பவம், அதுக்காக போயிட்டார். என்ன என்று கேட்டார். நம்முடைய சைதையிலே இருப்பான சம்பத் அவர் மறைந்து விட்டார் என்று சொன்னேன். சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர் ஒரு சோற்றை எடுத்தவர் அப்படி கீழே போட்டு விட்டார். ஏன் எனக்கு முதல்ல சொல்லலை அப்படின்னு கேட்டார். நீங்களே சாப்பிட்டு போல வந்திருக்கீங்க என்று சொன்னேன். பிறகு அவர் சரியாக கூட சாப்பிடல, சம்பத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு நீண்ட நெடுங்காலம் இந்த கட்சியில் உழைத்த தொண்டன், ஒரு முக்கியமான மன்னவன் என்று அவர் பெருமையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். நாளைக்கு கூட்ட வேண்டேன், எங்கே என்றேன். மகேஷ் நடந்துகிறார் என்று சொன்னேன். கிட்டு விட்டு அறிகிறா என்று கேட்டார். ஆக அந்த அளவுக்கு இந்த தெருவோடு ஒன்றி இருக்கக்கூடியவர், இந்த தொகுதியோடு ஒன்றி இருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் அவர்கள். என்னை பொறுத்தவரையில் நான் 1961ஆம் ஆண்டு முதலாக பச்சையப்பன் கல்லூரியில் படிக்கிற பொழுது மேடையில் நுங்கம்பாக்கத்தில் லட்சுமிபுரம் என்று ஒரு இடம் இருக்கிறது. அங்கே அந்த காலத்தில் துணை மேயராக இருந்த அவருக்கு நான் அன்றைக்கு பேசினேன். அதற்கு பிறகு என்னை பேச்சாளனாக வளர்த்தது இந்த சைதாப்பேட்டை தொகுதி தான். இந்த தொகுதியிலே நான் பேசாத இடமில்லை. இந்த தொகுதியிலே அன்றைக்கு மிக கெட்டிக்காரர்களாக இருந்தவர்கள் எல்லாம் மிக அற்புதமான தோழர்கள். இங்க இருக்கிற நம்முடைய மகேஷோடைய என்டி முனுசாமி, அவர் எனக்கு தெரியும். கட்சியிலே முக்கியமானவர். இவருடைய மாமனார் பவளவண்ணன் இந்த பகுதியிலே கட்சி வளர்த்தவர். அவரெல்லாம் கலைஞரிடத்தில் மிக அற்புதமான பக்தி கொண்டவர். பவளவண்ணன் எல்லாம் இங்க இருக்கிற சம்பந்தம் பேசினால் விடிய நாமே கேட்டுக் கொண்டிருக்கலாம். கைது சம்பந்தம் நெருக்கி தரிப்பவரை பேசுவார். புலவர் நடேசன், புருஷோத்தமன் என்று நிறைய ஆட்கள், அத்தனை பேரும் ஒரு நாள் தவறாமல், வீதி தவறாமல் பேசி பேசி என்னை வளர்த்தவர். மணி அவர்கள் இப்பொழுது அவர் நம்ம கட்சிக்கு வந்திருக்கிறார். அந்த காலத்தில் அவருக்கு கூட வருவார். அவர் மகன் இப்பொழுது எம்எல்ஏவாக இருக்கிறார். நம்ம அவரே அந்த காலத்தில் மிக பொறுப்போடு இந்த கட்சியில் கூட்டங்களை நடத்தி கொண்டிருப்பார். ஆகவே இந்த தொகுதி திமுகவினுடைய கேந்திரமாக இருந்தது. காஞ்சி மணிமொழியார் அவர்கள் தான் இங்கே தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார். பிறகு கலைஞர் அவர்கள் அந்த இடத்தை பிடித்தார்கள். பிறகு கலைஞருக்கு பிறகு புருஷோத்தமன் கொஞ்ச நாள் ஆண்டு பார்த்தார். அது என்னமோ ரகசியம், இந்த தொகுதியில் இருக்கிறவரெல்லாம் பேரும் புகழும் பெற்றவர்களாகவே வந்துவிடுகிறார்கள். ஸ்ரீதர் என்கிற ஒரு மனிதன், அவருக்கு சாதாரணமான ஒரு தொண்டன், ஆனால் உழைப்பால் உயர்ந்து மாநகராட்சி ஆகி சட்டப்பேரவை ஆகி
முரசொலி மாறனுக்கு மிக மிக வேண்டியவர். இன்றைக்கு இருக்கிற கோட்டூர்புரம் அவராலே உருவாக்கப்பட்டது. ஆகவே அங்கே அத்தகைய நண்பர்கள் எல்லாம் எனக்கு நிறைய உண்டு இந்த தொகுதியில். எனவே இந்த தொகுதி என்னுடைய வரலாற்றில் ஒரு அத்தியாயத்தை எழுதக்கூடிய அளவுக்கு நெருக்கமாக இருக்கிற தொகுதி. எனவே இந்த தொகுதியிலே நான் பேசுவதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இதில் என்னவென்று கேட்டால், எல்லோருக்கும் வருகிற சளி எனக்கு வந்து, எல்லோருக்கும் வருகிற காய்ச்சல் எனக்கு வந்து, எல்லோருக்கும் வருகிற இருமல் வந்து. இருமல் என்றால் இப்படி அப்படி அல்ல, அப்பேற்பட்ட இருமல் கோழை உண்டு. அதனால்தான் அவருடைய விழாவிலே கூட புத்து தெரித்ததை போல் நான் வார்த்தை பேசிவிட்டு இருந்தேன். இன்னைக்கு எப்படி ஜெகத் ரட்சகன் கவிதை படிப்பார் என்று தெரியும். ஆகியனால் அவரை விட்டு விட்டு நாம் நடுவலாம் என்று நான் பார்த்தேன். அவர் அதுக்கு முன்னால் அணை போட்டு அவர் பேசுவார் என்று இவர் முடித்துக் கொண்டார். ஆனால் எங்கள் 2 பேரையும் விட கெட்டிக்காரன் வாசு. வாசு எனக்கு இந்த கட்சியில் கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலம் நான் பேசாத ஊர் இல்லை, எனக்கு தெரியாத ஆள் இல்லை. எந்த ஊருக்கு போனாலும், செங்கோட்டைக்கு போனாலும் அல்லது நாகர்கோயில் எந்த கிராமத்துக்கு போனாலும் நான் கட்சிக்காரர்களை படி என்று கேட்பேன். எல்லோரும் சொல்லுவார்கள், நீங்க ஒரு ஆள் தான் பழைய ஆட்கள்லாம் நினைச்சு கூப்பிடுறீங்கன்னு கேட்பார். ஆகையினால எனக்கு தெரியும். ஆகையினால இது மாவட்ட கழக செயலாளர்கள் கோவிந்தசாமி காலத்திலிருந்தே எனக்கு தெரியும். ஆகையினால் ஒரு மாவட்ட கழக செயலாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணம் உண்டு என்றால் அது நம்முடைய அருமை நண்பர் சுப்பிரமணியன் தான். அவரை நான் பேசி எனக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை. ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா ஒன்றும் சரியா பண்றதில்லை, ரொம்ப கஷ்டம். அதுலயுமா ஒரு நாளைக்கு 20 ரெக்கமெண்டேஷன், பிள்ளை நர்ஸ் டாக்டர் அதிகமான ரெக்கமெண்டேஷன் வர்றது 2 இலாக்கா, ஒன்று இது ஒன்று, இன்னொன்று ரெவரி இலாக்கா. எத்தனை தான் பண்ணுவார் அவரும்? அது நாம் ஒன்று மாற்றுவோம், இன்னொருத்தர் ஆள் மாற்றுவான். அதனால அப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் அதுக்காக நான் சொல்லவில்லை, ஒரு இலக்கணத்தை வைத்து வாழ்கிறோம். இது மாவட்டத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பது, ஒரு மாவட்டத்தையும் அற்புதமாக நடத்தி ஒரு இலாக்கா, ரொம்ப கஷ்டமான இலாக்கா. அண்ணா அந்த இலாக்காவை சாதி பாட்டா கிட்ட கொடுக்கும்போதே சொல்றாரு, அல்லி ராஜ்யத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன். அந்த மாதிரி இவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ரொம்ப கஷ்டமான இலாக்கா, தூங்க விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட இலாக்காவையும் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் சட்டமன்றத்தில் பதில் சொல்லுகிற பொழுது எந்த ஏட்டையை கையில் தொடாமல் மளமளவென்று சொல்லுகிற ஆற்றல் அவருக்கு இருப்பதை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். காரணம், நம்முடைய ஜெகத்ரட்சகனை போல் எனக்கு இந்த கட்சியில் எனக்கு இருக்கிற எண்ணம் எல்லாம், இது எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கட்சி வளர்த்திருக்கிறார்கள். அண்ணா நெருங்கி பழகி இருக்கிறேன். அவர் எண்ணமெல்லாம் என்ன சொல்லுவார் என்றால், என் கட்சிக்கு நிறைய படித்தவர்கள் வர வேண்டும், படித்தவர்கள் வர வேண்டும் என்று. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். 67 காஞ்சிபுரத்தில் அண்ணாவோடு பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது நான் சொன்னேன், ஆதித்தனார் ஒரு கூட்டணி வைத்து தேகவந்தன் அப்படின்னு ஒரு படம் போட்டிருப்பார், இறந்ததையா பழைய ஆட்களுக்கு தெரியும். அவ்வளவு ஸ்ட்ரென்த் வச்சிருக்காருன்னா அவரை நாம இணைச்சிக்கலாமேன்னு கேட்டேன். அப்ப அண்ணா சொன்னார், இணைச்சிக்கலாம், ஆனா என் உயிர் நாடி இல்லையா கேட்கிறாரு. என்னன்னு கேட்டேன். இந்த ஷோடிங்கர்ல ஒரு பையன் எனக்கு கிடைச்சிருக்கான், வக்கீல், நல்லா இங்கிலீஷ் பேசுறான், நல்லா தமிழ் பேசுறான், அந்த தொகுதி அவர் கேட்கிறாரு. நான் சொன்னேன், ஷோடிங்கர் தானே, கொடுத்தா கொடுத்துருங்களான்னு. நான் என் கட்சிக்கு 10 வக்கீல் வரமாட்டானா, படிச்சு வரமாட்டானான்னு இந்த கட்சி வச்சு இறங்கிக்கிட்டு இருக்கேன்.
எனக்கு ஆட்சியை விட ஒரு படித்தவன் என் கட்சிக்கு வருவதை நான் ஏற்பேற்கிறேன், எனக்கு ஆட்சி வேண்டாம் சொன்னார். அரங்கநாதன் ஒருத்தர் கொடுத்தார். இப்ப வைக்கிறா இருக்காரு இளங்கோ அவங்க அப்பா. ஆகையினால் இந்த கட்சி அப்படி வளர்த்தார்கள். பிறகு அண்ணா விட்டு போனவுடனே இந்த கட்சி உருப்படாதுட்டாங்க. ஆனால் அதை அண்ணாவை இருந்ததை விட பலம் வாய்ந்ததாக உருவாக்கி தலைவர் கலைஞர் ஆக்கி காட்டினார். இப்பொழுதுதான் பெரிய பிரச்சனை. கலைஞருக்கும் முன்னாலே பொதுச் செயலாளராக இருந்த நாவலர் அவரும் இவர் போட்டி வருகிற பொழுது கூட எம்எல்ஏக்கள் என்ன சொன்னார் என்றால், நாவலரை நாங்கள் மதிக்கிறோம், ஆனால் கட்சிப்பாட்டுக்கு கட்டுப்பாட்டு கலைஞர்தான் தேவை என்று சொன்னார். பெரியார் சொன்னார், கண்ணியம் கடமை இரண்டையும் விட்டுடுங்கோ, கட்டுப்பாடு இருக்கணும், அதான் கட்சி. கருணாநிதி பரவாயில்ல சொன்னார். ஆகையினால் அவர் இந்த கட்சி அவர் காலத்தில் வந்த சோதனை வேறு எவருக்காவது வந்திருந்தால் சன்னியாசியா போயிருப்பார், அத்தனையும் தாங்கி நின்றார். அவர் இப்பொழுது மறைந்து விட்டார். உச்சகட்டத்தில் கட்சி கொண்டு வந்து பெருத்த கட்சி. இந்த கட்சியை எனக்கு பயம். நான் நீண்ட காலம், ஒரு 70 ஆண்டு காலம் எனக்கு அனுபவம் உண்டு. தலைவர்கள் மத்தியிலேயே பழகிறவன். கலைஞர் இவ்வளவு பெரிய கட்சி போட்டுட்டார், பெருத்த பூச்சி கட்சி. ஸ்டாலின் அந்த பொறுப்பை ஏற்க போகிறார். எப்படி பண்ணுவாரோன்னு எனக்கு உள்ளூர பயம், உள்ளூர பயம். ஆனால் ஸ்டாலினை எனக்கு ஆற்றவழி காலத்தில் தெரியும், அவருடைய வேகமும் தெரியும். ஆனால் இந்த கட்சியை பற்றி பயம் எனக்கு, என்ன செய்வாரோ செய்வாரோ. அதற்கு பிறகு அவர் செயல் தலைவராகி இந்த இயக்கத்தை நடத்துகிற விதத்தை ஒரு வாத்தியார் மாதிரி உட்கார்ந்து அப்படியே கவனிப்பாராம். எப்படி பண்றார், எப்படி அப்ரோச் பண்றார், இந்த பிரச்சனை கட்சிக்காரர் சொல்றாரு, இது எப்படி பேசுறார், அடிச்சுட்டு போறாரா, வெறுத்துக்கிட்டு போறாரா, பண்ணுறேன். அது அற்புதமா செய்து கட்சியிலே இந்த கட்சியை கட்டி காத்துட்டார். இந்த கட்சியை கட்டி காத்த உடனே எனக்கு கவலை இல்லை. அடுத்த ஆட்சிக்கு வந்தார். ஆட்சியிலே ரொம்ப டேஞ்சரான இடம். எவன் நல்லவன் எவன் கட்டவனே தெரியாது, எங்க காலை வைக்கிறவனே தெரியாது, எங்க குடி வெட்டியிருக்கானே தெரியாது. ஆனால் தம்பி கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட இந்த இயக்கத்தையும் கட்சியையும் ஒரு சேர நடத்துகிற ஆற்றல், கலைஞ்சிருக்கிற ஆற்றலை விட ஒரு மடங்கு மேலோங்கி இருக்கிறார் என்பது என் 60 ஆண்டுகால வரலாற்றிலே நான் கண்டது. எனக்கு ஒன்றும் தலைவர் ஸ்டாலினை புகழ்ந்து இனிமே என்ன பதிவு எடுக்கிறது, இனிமே எனக்கு ஒரே ஒரு கவலை தான். சொல்லிக்கிட்டு இருக்க பார்த்தாலும் எனக்கு இதை பற்றி கவலை இல்லை. என் கட்சி நிற்கணும், இனிமேல் இருக்கணும், அதுதான் எனக்கு வேண்டியது. அதுதான் நான் வளர்த்த கட்சி. நான் 70 வருஷம் நான் பேசாத ஊர் இல்லை, போகாத ஊர் இல்லை, போகாத ஜெயில் இல்லை, படாத பாடு இல்லை, அவ்வளவு தாங்கியணும். இப்ப சொன்னாரு, நான் பிசாவில் இருக்கேன், 30 நாள் யாரும் பார்க்கக்கூடாது விட்டான். 31ஆம் நாளே வைப் வந்தா, குழந்தை தூக்கிட்டு நான் ஓடி போய் அவர் தூக்கி முத்தப்பட்டேன். அந்த நாள் கையை பிடிச்சி பட்டான்னு இழுத்து ஒரு பாறை கட்டி போட்டான். வீர் அடிச்சு என்னன்னு கேட்டேன். நீ கிரிமினல், அதாவது சொல்றான், என்ன கிரிமினல், நீ ஒரு கால் குழந்தை கொண்டு வேணாம். அன்னைக்கு சொன்னேன் என் வைப்புக்கு, நான் விடுதலை ஆடி வருகிற வரையில் அவனை வீட்டுக்கு என் முன் கொண்டு வராதுன்னு. நான் இதை சொன்னேன்னு தெரிஞ்சு கலைஞர் ஆலந்தூர் பாரதிக்கு போன் பண்ணி, எங்க வீட்டுக்கு போன் பண்ணி, அவருக்கு கோயம்புத்தூர் போகிற பொழுது விடுமோட்டல்ல காட்பாடி ஸ்டேஷனுக்கு என் மகனை கூட்டி வர வைத்து கொஞ்ச நேரம் வைத்திருந்து, அப்பொழுது எனக்கு ஒரு லெட்டர் எழுதினார். வாலிபத்தின் வசந்தத்தில் இழைப்பாற வேண்டிய நீ பெண்கொடுமை சாக்காட்டில் வாடுகிறாய் என்று கேட்டு
உனக்காக என் உள்ளம் அழுகிறதா என்று ஒரு கடிதத்தை எழுதி அளிக்கிறார்கள். ஆகியனால் அதெல்லாம் சகஜம். இன்றைக்கு நிர்வாகத்தை நடத்துகிறார் தளபதி அவர்கள். இந்த நிர்வாகத்தில் அவர் சொன்னதை போல மிக ராஜதந்திரத்தை கையாளுகிறார். அதான் எனக்கு அந்த தலைவருக்கு தான் அந்த தைரியம் உண்டு. ராஜதந்திரம் பற்றி ரட்சிக்கிறார். ஒரு நாள் இந்திரா காந்தி ரொம்ப போறாரு. வாங்க வாங்க உங்களை தான் நான் எதிர்பார்த்திருந்தேன். எதுக்கு ஜனாதிபதி யாரை தேர்ந்தெடுக்கலாம்? அதான் வருஷம் வருஷமா பிராமணர்களே தேர்ந்தெடுக்கிறீங்களே, ஒரு பேக்வர்டை தேர்ந்தெடுக்க கூடாதா? அதெல்லாம் எதிர்பார்க்கல. அதெல்லாம் மனசுல வச்சிருந்தாரா? அப்படி யாரு இருக்காங்க பேக்வர்டு? ஏன் உங்க கட்சியே ஜெயில் சிங் இருக்காரு? அவர் என்ன பேக்வர்டு? பொற்கொள்ளர். அந்த அம்மாவுக்கு தெரியாது. தவாரை கூப்பிட்டு அவர் என்னன்னு கேட்கிறார். பொற்கொள்ளர் கலைஞரால் நீங்க தவாரா. அடுத்து நாங்கெல்லாம் போயிருக்கோம். காலையில் மீட்டிங் முடிச்சுட்டு வந்தாரு கலைஞர். என்ன நீங்க யாருன்னு கேட்டேன். ஏயா ஆம்பளைங்களே நின்றுகிட்டு இருக்கீங்களே, எவன் லேடிஸ் வந்தாயன்னா பட்டுன்னு அடிச்சான தலைவர். உடனே இந்திரா காந்தி கை கொடுத்து அதுக்காக தான் பட்டியல் விட்டாங்க. அது மட்டும் இல்லை, ராஜதந்திர முறைகளை கையாளுவது தலைவர் அவர்கள் கெட்டிக்காரு. அது பல முறை டெல்லிக்கு போன பிறகுதான் நான் உண்மை சொல்லுகிறேன். பல ஆண்டு முதலமைச்சராகி பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் கலைஞருக்கு அந்த டெல்லி கைக்கு வந்தது. ஆனால் தளபதிக்கு இந்த 4 ஆண்டுக்குள்ளே அந்த டெல்லி தன் கைக்கு வந்திருக்கார். அதிகமாக அவர் டெல்லிக்கு போல ஒரு 3 தரம் போயிருக்கார். முதல் தரம் போகும்போது நான், அவர், டிஆர் பாலு 3 பேரும் போறோம். 2வது தரம் அவர் போய் கைபேசி வந்தார். அவ்வளவுதான் அவர் பேசு. ஆனால் உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு சங்கிலியை மாட்டிட்டார். பாத்தீங்களா? எல்லா மாநிலத்துக்காரனும் நாம சொன்னதை சொல்லணும் அப்படின்னு எதை சொன்னால் வருவாங்க. மத்திய சர்க்காரில் குவிந்திருக்கிற அதிகாரம் வரணும், மத்திய சர்க்காரிலிருந்து பணம் மாநிலங்களுக்கு வரணும். எவன் மாறானோ எல்லாம் ஸ்டாலின் தான். ஃபாலோயிங் ஸ்டாலின் அப்படின்ட்டான். வக்காளிகள் மாட்டிட்டார். இன்னொன்று எடுத்தார் இந்தி. நாங்க இந்தியை எழுந்தப்போ ஆந்திராவில் கூட ஆதரிச்சாங்க, பல பேர் ஆதரிச்சாங்க. ஆனா இப்போ மராட்டியத்தில் இருக்கிறாங்க. ஏன்? பம்பாயில இந்தி தான் இருந்தது. இப்ப என்ன சொல்றாங்க? இந்த மொழி வந்ததால் எங்கள் மராட்டி மொழியை அழிஞ்சு போச்சுட்டான். பீகார்ல அவன் மொழியை அழிஞ்சு போச்சுட்டான். இப்பதான் தெரிஞ்சது. எனவே 2வது அணிக்கு இந்த அணிக்கு தலைவர் தளபதி தான் சொல்லிட்டார். அகில இந்தியாவிலேயே உட்கார்ந்த இடத்திலே இருந்து 2 வியூகங்களை வகுத்து அந்த வியூகத்துக்கு தலைமை பொறுப்பேற்கிற மகத்தான காரியத்தை தளபதி செய்திருக்கிறார். இது இளந்தலைவருடைய மகத்தான. இன்னும் அவருக்கு காலம் இருக்கிறது, இன்னும் அவருக்கு நேரம் இருக்கிறது, இன்னும் அவருக்கு இருக்கிறது. அதைத்தான் நான் கூட அவருக்கு பார்க்கிற போதெல்லாம் சொல்லுவேன். இது நிதானம் போதும், அதே நேரத்தில் சில நேரங்களில் ஷார்ட் வேகமும் வேண்டும் என்று சொல்றேன். அது அற்புதமா பேசுறார், அற்புதமா எழுதுறார், அற்புதமா செய்கிறார். ஆகையினால இந்திய ஆட்சி முறையை பொறுத்தவரை ஸ்டாலின் நாம் எல்லாம் எதிர்பார்த்ததை விட, ஏன் எதிரிகள் எதிர்பார்த்ததை விட, ஏன் பிரதமரே எதிர்பார்த்ததை விட அற்புதமாக இருக்க. அவங்களே என்ன பேசுகிறாங்களா? Small boy is doing very well. How? Because he's son of Karunanidhi. கருணாநிதி மகன் அதனால்தான் இருக்கா அப்படின்ற அந்த அளவுக்கு வந்திருக்க. அதை பாராட்டணும், அது போட்டு. அதே நேரத்தில் இது மட்டும் இல்லை, மக்களுக்கு சலசலப்பு இல்லாம ஆட்சி நடத்தணும். அந்த சலசலப்பு இல்லாம இப்ப ஆட்சி நடத்துறாரா இல்லையா? யார் என்ன கேட்கிறாங்களோ அதுக்கு முன்னே பண்ணிடுறாரு. எங்க கிராமத்துக்கு எல்லாம் நீங்க வந்து பார்க்கணும். இப்ப நான் கூட இன்னைக்கு 3 நாள் கிராமத்துக்கு வந்தேன். என்ன சொல்றாங்க? எங்களுக்கு
3000 ரூபா ஒரு வீட்டுக்கு கொடுக்குறாங்க. உனக்கு எப்படி 3000? எனக்கு 1000 கொடுக்குறாங்க. எங்க பொண்ணு படிக்கிறான், அவளுக்கு 1000, என் பிள்ளைக்கு 1000, 3000. ஓட்டு எப்படி இருந்தா அப்ப பார்க்கலாம், ஓட்டு எப்படின்னா அப்ப பார்க்கலாம். அதனால அதை கொடுத்துட்டார். முன்னெல்லாம் ரேஷன் கடையில் போனா தகராறு இருக்கும், அங்க போனா தகராறு இருக்கும், எங்களுக்கு தூங்க வேண்டாம். இப்ப பிரச்சனையே கிடையாது. எல்லாத்தையும் ரேஷன் கடையில் என்ன போகுது, இலவச வேட்டி சேலை எப்படி கொடுக்குறாங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க. நான் அப்படியே சொல்லுவது, எப்படிப்பா மொப்பனை உரிச்சு வச்சு மாதிரி ஆயிட்டு அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு தன்னை வளர்த்துக்கிட்டாங்க தளபதி அவர்கள். எனக்கு இன்னும் ஒன்று சொல்றேன், இன்னும் ஒரு 25 வருடத்துக்கு தமிழ்நாட்டை பற்றி அக்கறை நான் இருக்கிறேன் இல்லையோ, ஆனால் என் கட்சி இருக்கும், என் ராஜ்யம் இருக்கும், என் தலைவன் இருப்பான். 25 வருடங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கலைஞர் இருக்கிற பொழுது ஜாம்புவான்கள் அங்கே இருந்தார்கள். இப்ப ஜாம்புவான்கள் அல்ல. ஆகையினால இது அவருக்கு சுலபம். இந்த நிலைமையை உருவாக்கி காட்டி வச்சதுல ஆட்சி ஒரு கட்சி. நீங்க பாருங்க, ஹால் இந்தியாவில் பேப்பர் எடுத்து படிக்க, இண்டிவிஜுவல் எடிட்டோரியல் படிக்க, 2 நாளைக்கு ஒரு தரம் தலைவர் தான் எழுதலாம். இதெல்லாம் நான் பார்க்காதது. ஒரு நாளைக்கு எப்போது முன்னெல்லாம் தலைவர் கோட் பண்ணிட்டான்னா, ஐயோ ஐயோ தலைவர் போட்டா, 4 நாளைக்கு ஒரு தலைவர் பற்றி எழுதிட்டு இருக்கான் இண்டுல. ஆக அது இண்டு எழுதுனா, மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் இருப்பது தப்பு என்ற வாதத்தை கிளறிவிட்டார் ஸ்டாலின். அது நேஷனல் டிபேட்டாக மாறிவிட்டது. எனவே இதற்கு தலைமை தாங்குகிறவர் மு.க. ஸ்டாலின். அதனால் அவரை பொறுத்தவரை நீங்கள் இன்னும் ஒன்றே ஒன்றுதான், இந்த டெய்லி வந்து பாருங்க, அதே சின்ன சின்ன கட்சிகள் அவர் அறிவுரை அவரெல்லாம் இதெல்லாம் திருவிழாவில் ஒரு வாட வேடிக்கை மாதிரி அழகா இருக்கு. இது கட்சி, இது நம்மளுக்கு கட்சி, அவங்களுக்கு கூட்டம். உயிரை கொடுக்கிறது இது, அதை கூட கொடுக்க மாட்டாங்க. ஆகையினால அவங்களை பத்தி எல்லாம் நான் பேசுறதும் கிடையாது, பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க தேர்தல் வர வர எல்லா கட்சிகளும் கரங்கி போயிடும். நம்ம எதிர்க்கிற கட்சி அதிமுகவாக தான் இருக்கும். அவங்களுக்கு முடியலன்னா ஒரு 7 கட்டு போட்டுக்கிட்டு எல்லாம் வருவாங்க. எத்தனை கட்டு போட்டு வந்தாலும் எதிர்க்கிற சக்தி உண்டு. மீண்டும் தளபதி தான், திமுக தான் இருக்கிறது கூறி என் குரல் இன்றைக்கு சரியாக ஒத்துழைக்கவில்லை. இருந்தால் பேசியிருக்க. நன்றி, வணக்கம்.